தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஆண்டு ஒன்றிற்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் உபரியாக லாபம் ஈட்டுகிறது. இதில் வேலை செய்யக்கூடிய 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்பொழுது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இல்லை, வார விடுமுறை இல்லை, சட்டப்படியான எந்த விதமான சட்ட சமூக பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் அத்துக்கூலிகளாக, கான்ட்ராக்டுகளாக, டெம்பரவரிகளாக, அவுட் சோர்சிங் என்ற முறையிலே இப்படி ஏராளமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அந்த தொழிலாளிக்கு 40% போனஸ், அதாவது 20% போனஸ், 20% கல்லூரி தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒன்று. அடுத்தபடியாக காலிப்பாட்டல் திரும்பப் பெறும் திட்டம் என்கிற முறையிலே ஊழியர்களுக்கு ஏராளமான நெருக்கடிகளை டாஸ்மாக் நிர்வாகம் கொடுத்து வருகிறது. காலிப்பாட்டல் ஸ்டிக்கர் ஒட்டுவதோ, காலிப்பாட்டலை திரும்பப் பெறுவதோ டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தபடியாக 480 நாள் பணி முடித்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். 2 இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்.